தேர்வலமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. புரியுது, நல்லா புரியுது. ஆனா என் பேத்திய காரணம் காட்டி அந்த பழைய உறவு விலாசம் தேடி வந்தா நான் சம்பந்தப்பட்டவங்களை அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன். மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாவும் திவ்யாவும் தான் இப்போ என் உலகம். என்னால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. என்னை நம்புங்க. நான் வரேன் மாமா. நான் மறந்துட்டேன். என்னோட கடந்த காலத்தை நான் மறந்துட்டேன். என்ன நம்புங்க. நம்பி நீங்க யார் எதுன்னு தெரியாம பெத்தவங்க காட்டினாங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன ஏதுன்னு கேட்காம கழுத்து நீட்டினாலே என் மக, அவ வாழ்க்கை எந்த காரணம் கொண்டு கெடாம பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா என் பேத்திய காரணம் காட்டி அந்த பழைய உறவு விலாசம் தேடி வந்தா நான் சம்பந்தப்பட்டவங்களை அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன்.
ஹலோ. ஏய் ரேகா, ஓ மனசுல நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய இவளா? இத பாரு, என்னை பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியல. இது திரும்ப திரும்ப சொல்றதுக்கே எனக்கே போர் அடிக்குது. என் மாமனார் கிட்ட என்னை பத்தி என்ன சொல்லியிருக்க? நான் ஏற்கனவே நீ என் வீட்டுக்கு வரும்போது நான் உன்னை வார்ன் பண்ணியிருக்கேன். அனாவசியமா என்கிட்ட மோதாதன்னு. கௌஷிக் சார், ரிலாக்ஸ், கூல் டவுன். ஏ என்ன கூல்? என்னோட சுயசரித்திரத்தை பத்தி எங்க மாமனார் கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கௌஷிக் சார், உங்களோட மாமனார் கிட்ட நான் ஒன்றும் சொல்லலை. அவர் ஏதோ சந்தேகம்னு கேட்டாரு, எனக்கு தெரிஞ்ச சிலதை சொன்னேன், அவ்வளோதான். நீங்க கோச்சுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே. சொல்லிருப்படி, நீ சொல்லிருப்ப. சரி, நான் சொல்லிட்டேனே வச்சுக்கோங்க. அதனால என்ன? உங்க மாமனாருக்கு தெரிஞ்சா என்ன? அவர் என்ன மூணாவது ஆளா? ரேகா வேண்டாம், மரியாதையா என் மாமனார் கிட்ட என்னை பத்தி என்ன சொன்னேங்கிறது சொல்லிடு. கௌஷிக் சார், நான் சொன்னது சொல்லாதது இருக்கட்டும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றதுல கொஞ்சம் தெளிவா இருந்துக்குங்க. என்ன, நான் பழைய விஷயத்த சொல்லலன்னு வருத்தப்படுறீங்களா, இல்ல சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லிருப்பேன், சொல்லிருப்பேன், கண்டிப்பா சொல்லிருப்பேன். ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். சாதாரணமா 2 வார்த்தை சொன்னதுக்கே நீங்க இந்த பாடுபடுறீங்களே. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தேன்னா உங்க மாமனார் உங்களை சும்மா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நான் இது வரைக்கும் சொல்லல. ஆனா சொல்ல முடியாது. காலத்தின் கட்டாயம் வரும்பொழுது இந்த சனி குரு பயிற்சி மாதிரி என்ன வேணா நடக்கலாம். சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். கௌஷிக் ப்ளீஸ், இந்த வீட்டு கதை, ஊரு கதை, சொந்த கதை இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குமே. அவங்க 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 வேலையை பார்த்துக்கலாமா? திமிர் பிடிச்சவ. இங்க பாருங்க, இந்த பர்சனல் விஷயம்லாம் பேச வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. டிஸ்டர்ப் பண்ண. ஹலோ, நான் குளோபல் டிடெக்டிவ் ஏஜென்சிலேருந்து லால் பேசுகிறேன். ரேகா மேடம் தானே? யா மிஸ்டர் லால், சாரி ஆஃபீஸில் டென்ஷன், அதான். சொல்லுங்க என்ன? பரவாயில்ல, நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா அப்புறம் கூட பேசலாம், நோ ப்ராப்ளம். உங்கள் தங்கச்சியை பற்றி. அப்படியா? இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது விஷயமா தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஃபோனில் பேசுகிறத விட நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். வர முடியுமா? இதோ உடனே வந்துடுறேன். நம்பிக்கையோடு வாங்க சார், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மிஸ்டர் லால், உள்ள இருக்காரு. தேங்க்யூ. நீங்கள் காரில் தானே வரீங்க? நோ ப்ராப்ளம், நேராக 11th Avenue வந்துடுங்க. எஸ் கமின். ஹலோ. வாங்க மேடம், வெல்கம், உட்காருங்க. ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா சொன்னீங்களே. நீங்கள் கொடுத்த ஃபைலையும் உங்கள் சிஸ்டரோட ஃபோட்டோவும் வச்சு அவங்க கண்டுபிடிக்க எவ்வளோ முயற்சி பண்ணோம். பட் அவங்களை எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனால் அவங்க இருக்காங்கன்றதுக்கு உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்க இருக்கா? அது தெரியல மேடம். போலீஸ் அரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு காப்பகத்தில் 3 மாதம் இருந்திருக்காங்க. அங்கே அவங்க கைப்பட டைரி எங்கள் டீமுக்கு கிடச்சிருக்கு. அதில் பர்டிகுலராக உங்களை பற்றி நிறையா எழுதியிருக்காங்க. உங்களை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறதாகவும், அட் த சேம் டைம் உங்களை பார்க்க விரும்பலை, உங்கள் முகத்தில் எப்படி முழிக்கிறதுன்னு தெரியலன்னு எழுதியிருக்காங்க. அதில் அவங்க வருத்தம் தெரியுது. ஆனால் அந்த டைரியில் பக்கத்துக்கு பக்கம் உங்களை பற்றி தான் நிறைய எழுதியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த வருத்தமான செய்தியை உங்ககிட்ட எப்படி ஃபோனில் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் உங்களை நேரம் வர சொன்னேன். அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிச்சா? அதுக்கப்புறம் மதுரையில் 2 வருஷம் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி இருந்திருக்காங்க.
அங்கே ஒரு ப்ரைவேட் கம்பெனிலையும் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தான் எங்களால் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எந்த தடயமும் கிடைக்கல மேடம். சாரி மேடம், உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனால் இந்த கேஸில் உங்களுக்கு எங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. உண்மையை சொல்லணும்னா இந்த கேஸை எங்களால் சால்வ் பண்ணவே முடியல. உங்கள் தங்கச்சி உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு ஆண்டவனை தான் வேண்டிக்கணும். தட்ஸ் ஆல் ஐ கேன் டூ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே சார், தேங்க்யூ. என்னோட தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்காக தேங்க்யூ. வேறு ஏதாவது இருந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன். ம். ஹலோ, சொல்லுங்க மிஸ்டர் கேசவன். கேக்குது, சொல்லுங்க. ஆஹா, சரி, ஓகே. எனது நோயாளிகளில் பலர் கடுமையான வலி ஏற்படுவதாக கூறுகின்றனர். குளுமையா அல்லது சூடா சாப்பிடும்போது. இது சென்சிட்டிவ் பற்களுக்கு அடையாளம். அவர்களுக்கு தேவை புதிய கோல்கேட் சென்சிட்டிவ். குறிப்பாக சென்சிட்டிவ் பற்களுக்கு. நரம்புகள் தெரியும்படி திறப்பதனால் பற்கள் சென்சிட்டிவ் ஆகின்றன. கோல்கேட் சென்சிட்டிவ் வலியின் மூல காரணத்துடன் வேலை செய்து உடனடி நிவாரணத்திற்கு பாதுகாப்பு கவசத்தை உண்டாக்குகிறது. தினமும் இதை உபயோகிக்க என் நோயாளிகளுக்கு ஆலோசனை கூறுகிறேன். புதிய கோல்கேட் சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட். சென்சிட்டிவ் பற்களின் வலிக்கு உடனடி நிவாரணம். உங்க டென்டிஸ்ட கேளுங்க. கோல்கேட் டென்டிஸ்டுகள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட். No, this way. What? புதிய டாடா ஏஸ் சிறிய சைஸ் ஆனால் பவர்ஃபுல். சின்ன யானை போலவே. இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். May I come in, sir? Yes, come in. வாங்க மேடம், ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க. டேக் யூர் சீட். சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம். எங்களால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கணவன் மனைவி, மகன் மகள், காதலன் காதலி, இதுல யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்களா, அவங்கள கண்டுபிடிக்கணுமா, இல்ல போன்ல யாராவது மர்மமா உங்களை மிரட்டுறாங்களா, இல்ல எஸ்எம்எஸ்ல கண்டபடி மெசேஜ் அனுப்புறாங்களா, சொல்லுங்க. 24 ஹவர்ஸ்ல சைபர் கிரைம்ல அரெஸ்ட் பண்ண வைக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், என்னோட அலெக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓ, உங்க லவர் தானே? சீச்சி, அதெல்லாம் இல்ல. அலெக்ஸ்ங்கிறது நான் செல்லம்மா வளர்க்குற நாய். என்னோட அலெக்ஸோட கலர் ஃபுல் பிளாக். அதோட வால்ல மட்டும் சின்ன சின்னதா புள்ளி புள்ளியா ஒயிட் கலர்ல டாட் டாட்டா இருக்கும். அப்புறம் இந்த காது கொஞ்சம் நல்ல பட்டையா பெருசா இருக்கும். சார், காலையில இருந்து காணும் சார். அவன் டிஃபன் கூட சாப்பிடாம போயிட்டான். அவனால நானும் சாப்பிடவே இல்லை சார். நானும் அவனும் எப்பவுமே பிரியவே மாட்டோம்.
எப்பவுமே என்னையே சுத்தி 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 வருவான். இப்ப அவன் எங்க இருக்கானோ என்ன பண்றானோ எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு சார். தெருநாயெல்லாம் அவனை துரத்திட்டு இருக்கோம் என்னமோ. இதை காணும்னு ரேகா மேடம் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. இது என்னடா நாயை காணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. டே லால், கமிட் பண்ணிக்கடா. இந்த நாயால் உனக்கு பெரிய யோகம் வரப்போகுது. உடனே ரேகா மேடத்தை கூப்பிடுறா. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? சாரி மேடம், உங்கள் 2 பேர் பிரிவு என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடுச்சு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷத்தில் நான் அவரை தேடி கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே சார். பேர் என்னன்னு சொன்னீங்க? அலெக்ஸ் சார். அலெக்ஸ். நெட்வொர்க் ரொம்ப பிஸியாக இருக்கு போல் இருக்கு. நீங்கள் ஒரு செகண்ட் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வெளியே போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. சொல்லுங்க. ரைட்டு. நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். அவரை வெயிட் பண்ண சொல்றீங்களா? ஓகே ரைட். அவசரமா இருந்தா அப்போ நாளைக்கு வர சொல்லுங்க. 10 o'clock. ஓகே, தேங்க்யூ. ஹலோ மேடம், நான் லால் பேசுகிறேன். சொல்லுங்க மிஸ் லால். நீங்கள் தேடிட்டு இருக்கிற உங்கள் தங்கச்சி பவித்ரா இப்போ ஆஃபீஸில் என் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது பவித்ராவா? ஆமாம், உடனே கிளிவாங்க. பேசிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லை மேடம். அங்கே இருக்காளா? இதோ நான் வரேன். ஓகே மேடம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தை. உங்க அலெக்ஸ் கிடைச்ச எங்க போயிருப்பாங்க? ஏமா, என் ரூம்ல ஒரு பொண்ணு உட்காந்து அவங்க எங்க? அவங்க அப்பவே போயிட்டாங்க சார். போயிட்டாங்களா? ஆமா சார், நாய் கிடைச்சதுன்னு அவங்க வீட்ல இருந்து ஃபோன் வந்தது, அதனால கிளம்பி போயிட்டாங்க. கை கட்டினது வாய் கெட்டான் போச்சே. அந்த பொண்ணும் போயிடுச்சு. இப்போ ரேகா மேடம் கேட்டா என்ன பதில் சொல்றது? எந்த பேக்ல இதுல कुछ 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 काय सब चलेगा किरकोळ किरकोळ काय किरकोळ काय किरकोळ काय ए கண்ணா அறிகுறி புரிஞ்சிக்க இதயம் துடிக்குது. இன்னும் தாமதிக்காதீர், சஃபோனா கோல்ட் வாங்குவீர். இது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். சஃபோனா கோல்ட், இதயத்தை வைத்திடுங்கள் இளமையாக. இங்க முடிச்சாச்சு. இங்க மூலையில பெயிண்ட் அடிச்சியா? ஏன் ஒரு மூலையில விட்டாலும் அங்க துவங்கும் சிதைவு. டென்டிஸ்ட் அங்கிளும் பற்களுக்கு அதான் சொன்னாரு. பிரஷ் புக முடியாத இடத்துல பற்சிதைவு ஏற்படுது. ஆனா கோல்கேட்டின் கால்சியம் மற்றும் மினரல்ஸ் ஃபார்முலா எல்லா இடத்திலும் பரவும். மேலும் தரும் பற்சிதைவில் இருந்து பாதுகாப்பு மூளை முடுக்கெல்லாம். பாரு, நான் இந்த சிதைவில் இருந்து காப்பாத்திட்டேன். கோல்கேட்டா போலாம். பற்சிதைவில் இருந்து பாதுகாப்பு மூளை முடுக்கெல்லாம். கோல்கேட் டென்டிஸ்ட்கள் பரிந்துரைக்கும் நம்பர் 1 பிராண்ட்.
வேற ரூம்ல இருக்காளா? மிஸ்டர் லால் எங்க இருக்கா சொல்லுங்க. ஐயோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ so மச். சொல்லுங்க மிஸ்டர் லால். எங்க சார்? ஐயோ அவளை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆக்சுவலாக மேடம் அவங்க நாய் காணாமல் போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன், அவங்கள காணும். ரிசப்ஷனிஸ்ட்டை கேட்டேன், அவங்க நாய் கிடச்சிச்சுன்னு ஃபோன் வந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. வெரி சாரி மேடம். சாரி மேடம், எப்படியோ அந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள பார்த்துட்டேன்ல, கண்டிப்பாக இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க. நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்கள் அந்த ஃபைலையும் ஃபோட்டோ மட்டும் மறுபடியும் என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். ஹலோ கனகா, சொல்லுங்கம்மா. என்னோட அலெக்ஸ் கிடைச்சிட்டா நீ சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு உயிரே வந்துச்சு. ஆமா, எப்படி இருக்கான் அவன்? உங்களதாம்மா தேடிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் வாங்கம்மா. நாட்டி பாய், நான் வரேன். உன்னை காண நான் கஷ்டப்பட்டேன்ல, நீ கொஞ்ச நேரம் கஷ்டப்படு. Marketed by Luminos, Luminos Entertainment Network. For business contact, Abhijay Business Center, 29/12 Hados Road, Nungambakam, Chennai 34. Phone 04428224949. Mobile 9841014077. Reka IPS, sponsored by